ஓகே. நம்ம சேனல்ல ஆ HTML 7 செஷன் கம்ப்ளீட்டட். CSS வந்து பார்த்தீங்கன்னா 30 செஷன் கம்ப்ளீட்டடு. ஸோ இதெல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்குது. பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தான் ஒன் பை ஒன்னா ஆர்டர் பை ஆர்டரா பார்க்க முடியும். இல்லன்னா ரேண்டமா வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல 7 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எது வரைக்கும்னா ஆப்பரேட்டர்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? நெறைய விஷயங்கள் அதில ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ப்ரீவியஸா பார்த்தது. ஸோ இத எடுத்து விட்டுறலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செஷன் 8 எதுல? ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த செஷன் 8ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்டின்னா, நம்ம இப்போ ஆ ஆப்பரேட்டர்ஸ் வரலும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ் வரலும் வந்து பார்த்ததுனால, ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம்னா, மினி ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி இருக்க போதுன்னா, நம்மளுக்கு லாகின் பேஜ் வேணும். ஓகேங்களா? லாகின் பேஜ் ஒண்ணு பண்ணலாம். லாகின் பேஜ்ல இருந்து லாகின் பேஜ் சிம்பிளான ஒரு லாகின் பேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லாகின் பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போற மாரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ஒரு நியூ பேஜ் நியூ பேஜ் போலாம். ஸோ அங்க வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் லேட்டர் ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த ஆப்பரேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்த விஷயங்கள வச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கால்குலேட்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதிலேயே இந்த எல்லா ஆப்பரேட்டர்ஸும் அதுல வந்து ஒர்க் ஆகுற மாரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல நம்ம நெறைய விஷயங்கள் இது மட்டும் இல்ல. இதுக்குள்ளார நெறைய விஷயங்கள் என்னென்ன எங்கெங்க அப்ளை ஆகணும், இப்ப எப்படி இருக்கணும், ஸோ அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. நெறைய விஷயங்கள் இதுல நம்ம ஷேர் பண்ண போறோம் அப்படின்ட்டு உள்ளார. ஸோ அத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம எப்பவும் போல என்ன பண்றோம்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டபுள் கிளிக் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இண்டெக்ஸ் டாட் HTML அப்படிங்கிற அந்த ஃபைல்ல தான் எல்லா செஷனையும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது செஷன் 8. நான் டைட்டில் வந்து செஷன் 8ன்னு மாத்திக்கிட்டோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட CSS ஸ்டைல் எழுதுறதுக்காக, ஸ்கிரிப்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நம்ம டெமோ காட்டுறதுனால இங்கேயே எழுதிட்டு இருக்கோம். இது ப்ரீவியஸ் செஷனுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் அப்புறம் அ இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ அத நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, HTML உண்டான பேசிக்கான என்னென்ன அ டேக் இருக்கணுமோ, ஸோ இனிஷியலா அது வந்து நம்மளுக்கு ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து இத வந்து என்ன பண்றோம்னா, நம்மளுடைய ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரௌசர்ல நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஓகேங்களா? எங்கேன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ டிரைவ்ல இந்த இடத்துல லோகோ, இந்த index.html அப்படிங்கிறது அந்த ஃபைல். இத டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, இங்க ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 8 அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்தது. இங்க இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. நம்ம 8ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லாகின் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த CSS ஸ்டைலு, டிசைன் இதெல்லாம் வந்து இல்லாம, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்க்கு உண்டான விஷயங்கள மட்டும் நம்ம இப்போ ஒரு ஸ்டைல்ல நீங்க பேக்கிரவுண்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்ட்ரல் குடுத்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மினி கால்குலேட்டர் ஒண்ணுங்க. சிம்பிளான ஒரு லாகின் பேஜ். அதுக்கான கால்குலேட்டர் எப்படி லாகின் பேஜ் வழியா நம்ம எப்படி கால்குலேட்டர் பேஜ்க்கு போலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு HTML பேஜ் பேசிக்கா நம்ம எடுத்துட்டோம். ஆ இப்போ H1ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில்ல வந்து ம் சாரி லாகின் பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுடைய லாகின் பேஜா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில நம்ம நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஃபார்ம் வந்து ஆக்ஷன் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. பேக் எண்ட்ல நம்ம PHPல ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஃபார்ம் அதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஆ லேபிள் எடுக்கலாம். லேபிள் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஆ என்டர் யூசர் நேம் அப்படின்னு குடுத்துட்டீங்களா? யூசர் நேம் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு லேபிள் அதே மாரி எடுத்துக்கிட்டு, அதுல வந்து என்ன சொல்றோம்னா, ம் என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து யூசர் நேமுக்கு யூ நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். யூ நேம் அப்படின்னு போட்டுக்கலாம்.
ஸோ இந்த லேபிளுக்கு ஃபார் குடுத்துட்டோம். இந்த லேபிளுக்கு கீழ யூனியன் இந்த ஃபார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அ ஓகேங்களா? எதுக்காக இந்த ஃபார் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட்ட வந்து ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணியிருக்கோம். அதுல வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல நம்ம இன்புட் டைப் அது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு யூசர் நேம் என்னவா இருக்க போகுது நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் நம்பர் எது வேணா குடுப்போம் அதுக்குள்ள. நம்ம டெக்ஸ்ட்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல நேம் வந்து யூ நேம் அப்படின்னு வச்சுட்டோம். அது ஐடி வந்து பாத்தீங்கன்னா, ஐடி வந்து பாத்தீங்கன்னா, யூ நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். யூசர் நேம் தான் ஐடி நேம். ஐடியோட நேம் ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு வேற என்ன வேணும்னா பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம தான் லேபிள் குடுத்துருக்கோம். அதனால பிளேஸ் ஹோல்டர் தேவைப்படாது. ஸோ இல்லன்னாலும் நம்ம பிளேஸ் ஹோல்டர் குடுக்க வேண்டியதில்ல. ஓகேங்களா? ஸோ இது வேணா விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது லேபிள்ல என்டர் பாஸ்வேர்ட்ல இன்புட் டைப். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட். ஆ நேம் வந்து பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐடி வந்து பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இத அங்க போய் பார்க்கலாம். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி என்டர் யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. லாகின் பேஜ் எப்படி கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இது 1 பை 1ல இருக்கணும் கீழ. ஓகேங்களா? 1 பை 1ல இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஆ நம்ம அந்த சிம்பிளான கோலன் சிம்பல் குடுத்துட்டோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் இது குடுக்கலாம். இந்த ஒரு பிரேக் மட்டும் போதும். இதுக்கு கீழ நம்ம 2 பிரேக் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு இங்க போய் பார்த்தோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் இதா தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது கீழ இங்க வந்து ஒரு பிரேக் டேக் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு 2 பிரேக் டேக் குடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கோடு தெளிவா தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து லாகின் பேஜ் அப்படின்னு நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ நாம எல்லாம் என்ன பண்றோம்னா, ம் இந்த பாடிக்கு ஒரு ஸ்டைல் எழுதிக்கலாமா? ஸோ சிம்பிளா ஒரு ஸ்டைல் எழுதிக்கலாம். இன்டர்னல்லயே எழுதலாம். ஓகேங்களா? ஸ்டைல். அது வந்து பார்த்தீங்கன்னா, பாடி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ம். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ன்னு குடுத்துட்டோம். இதுல வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியா வந்து இத ஒரு சென்டர் அலைன்மென்ட் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்மளுக்கு பாடிக்குள்ளார குடுத்துருக்கோம். H1 இது செப்பரேட்டா வந்துருக்கு. ஓகேங்களா? ஆ. ஸோ இந்த மாரி இல்லாம நம்ம வேற மாரி அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவிஷன் குடுத்தா அந்த டிவிஷன வச்சு நம்ம அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இதுல ஆ இப்போ இப்படி இருக்கு நம்மகிட்ட. ஓகேங்களா? ஸோ இதுல இதனோட ஹைட்ட வந்து நம்ம என்ன மாத்துறோம்னா, ஹைட் 100 வெர்டிகல் ஹைட்ன்னு குடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு இங்க பாருங்க நம்ம சென்டர் அலைன்மென்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த H1 அதாவது செப்பரேட்டா இருக்கிற பாடிக்கு எழுதியிருக்கோம். அதனால நம்ம ஒரு டிவிஷன் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு டிவிஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு லாகின் பேஜ், என்டர் யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இந்த லாகின் பேஜுக்கு அந்த ஃபார்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு அ அதுக்கு ஒரு பார்டர் மாரி செட் பண்ணிக்கலாமா? ஆ அந்த ஃபார்ம்க்கு மட்டும். ஓகேங்களா? ம். இல்லன்னா இந்த டிவிஷனுக்கே ஒரு டிவிஷன் ஓகேங்களா? அந்த பாடிக்குள்ளார இருக்கிற ம் டிவ் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடியில இருக்கிற இல்லன்னா பாக்ஸ் கண்டெய்னர்ன்னு கூட போதும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு ஐடி வைக்கலாமா? ஐடி வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிவ் மெத்தட் பதிலா கிளாஸ் நேம் க ஐடி நேம் வந்து கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் கண்டெய்னர் கண்டெய்னர்ன்னு குடுத்துட்டோம். இதுக்கு வந்து பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ இப்படி குடுத்துட்டு பிரவுசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து இதுக்கான விட்த் அண்ட் ஹைட் நம்ம செட் பண்ணலாம். இல்ல விட்த் வந்து ஒரு 250 பிக்சல் வச்சு பார்க்கலாம். ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு பிரவுசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். ஆ நம்மளுக்கு இந்த மாரி அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? வருது இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல வந்து பிட்ச் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில வந்து சென்டர் அப்படின்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு
ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு சென்ட்ரல் லிங்க் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா இன்னமும் நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவான இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத வந்து இந்த ஹைட்ட வந்து ஒரு 300 மாத்தலாம். ஓகேங்களா? ஸோ இன்னமும் வந்து நம்மளுக்கு இந்த மாரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இன்னமும் நெறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபார்ம்க்கு வெளியில அந்த டிவ்வுக்கு உள்ளார நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாகின் பண்றதுக்கு உண்டான வேலைகள அது செய்யப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, டிவிஷனுக்கு வெளியில ஒரு பட்டன் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பட்டனுக்கு வந்து பேர் வந்து லாகின் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாகின் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து உள்ளார கிரியேட் ஆயிடுச்சு. லாகின் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்டர் யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்துருவோம். குடுத்துட்டு ஏதோ இந்த கோலன் இருக்குன்னா, இங்க ஒரு நீட்டு தான். ஓகே. இது கொஞ்சம் நீட்டான அலைன்மென்ட் ஆயிடுச்சு. என்டர் யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்ட்ன்னு குடுத்ததுக்கப்புறம், நம்ம லாகின் பட்டன கிளிக் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்லைன்ல ஒரு லாகின் பட்டனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டைல் எழுதலாம். பட்டன்னு அதனுடைய பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10 பிக்சல் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? 10 பிக்சல் குடுத்துட்டு சில பேர் ரெஃப்ரெஷ் பண்றோம். இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியுது. ஓகேங்களா? அது மாரி. ஓகே. ஸோ இப்ப என்டர் யூசர் நேம், பாஸ்வேர்ட் அந்த மாரி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ம். இதுல அ இது வந்து லாகின் வந்து கொஞ்சம் பெருசா தெரியணும் மாரி நம்ம பேடிங் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேடிங் அட்ஜஸ்ட் பண்றதுனாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா, இதுல அ இன்புட் அ இன்புட்ல டைப் இன்புட் டைப் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, பேடிங் விட்த் விட்த் வந்து 100 பிக்சல் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 40 பிக்சல் அப்படின்னு வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வச்சுட்டு, நம்ம இது பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். ஓகேங்களா? விட்த்த வந்து நம்ம ஒரு 150 பிக்சலா சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. டைப் பண்ற மாரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அழகா வரணும்னா பேக்கிரவுண்ட் இதெல்லாம் அலைன்மென்ட் பண்ணலாம். இப்ப நம்ம டேட்டா ஸ்கிரிப்ட்குள்ள போயிடலாம். என்ன பண்ணலாம்ன்னு. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு லாகின் மாரி தெரியுது. லாகின் பேஜ் மாரி இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்போ அ இந்த டிவிஷன்லாம் ஒரு இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இது இப்படி ஒரு கண்டெய்னருக்குள்ளார இந்த வேலைகள் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எலிமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். டாக் எடுத்துட்டு. இந்த ஸ்கிரிப்ட் டாக்ல நமக்கு உண்டான அந்த ஸ்கிரிப்ட் வேலை செய்யறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ இங்க லாகின் பண்றதுக்கு ஒரு யூசர் நேம் வேணும். ஓகேங்களா? அப்புறம் பாஸ்வேர்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ அத நம்ம வந்து கிரியேட் பண்ணிறலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம டேட்டாபேஸ்ல பண்றதுன்னா, நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு செப்பரேட் யூசரும் ஆ ஒரு மெயில் ஐடி, யூசர் நேம் அவங்களுக்கு புடிச்ச யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து லாகின் பண்ணுவாங்க. லாகின் பண்ணாங்கன்னா, யூசர் நேமையும், பாஸ்வேர்டும் சேமான்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ்ல போய் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டேட்டாபேஸ்ல போய் செக் பண்றதுக்கு நம்ம இப்போ இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப தான் இந்த லெவல்ல இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் மேனுவலா நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? லாகின் பண்றது. ஓகே. அத எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்டோட கீவேர்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற கூட வேணா நம்ம வந்து லெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். லெட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது ஏன்னு முன்னாடி செஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல ஆ லெட் அப்படிங்கிற கீவேர்ட் வச்சுக்கிட்டோம். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் நேம் அப்படின்னு கரெக்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வேரியபிள் நேம். ஓகேங்களா? அந்த வேரியபிள் நேம்ல டபுள் கோட்ஸ்ல பாஸ்வேர்ட் வந்து மை அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் நேம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? கரெக்ட் யூசர் நேம். இது வந்து நம்மளா கிரியேட் பண்ண வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னொன்னுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்ட்டா பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஈக்குவல் டூ பாஸ்வேர்ட் வந்து என்னது? டபுள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங் 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 4 வச்சுக்கிட்டு கோலன் குடுத்து என்டர் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இன்னொரு லெட்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஓகே. இது ரிசல்ட் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஓகேங்களா?
அ அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, ஒரு நம்மளுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அ என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம இதுக்கு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற ஈக்குவல் டூ யூஸ் நேம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? யூசர் வந்து ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுவார். ஓகேங்களா? இந்த இடத்துல. யூசர் நேம் வந்து என்டர் பண்ணுவாரு. ஸோ பாஸ்வேர்டும் வந்து ஒரு இடத்துல என்டர் பண்ணுவாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து யூசர் நேமும், இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணுவாரு. ஓகேங்களா? அப்ப என்டர் பண்றப்போ, நம்ம அத இன்புட்டா வாங்க போறோம். வாங்கி தான் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அத செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த லெட் அப்படிங்கிறத பாருங்களேன், நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்ன்ட்டு, குளோபலா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? குளோபலா ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டோம்னா, அத என்ன பண்ண முடியும் நம்மனால? ஃபங்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்க நடக்க போகுது. ஓகேங்களா? ஒரு நம்ம என்ன பண்றோம்னா, ஃபங்ஷன் ஸ்கோப் ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஃபங்ஷன் ஸ்கோப் என்னது அப்படின்னா, லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன். இப்போ நம்ம லாகின் பட்டன் கிளிக் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்ஷன் வந்து நடக்கணும். ஓகேங்களா? அதுதான் லாஜிக். ஓகே. அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா, இந்த பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட்ட கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன்ல இங்க கிரியேட் பண்ணுவோம் அந்த பட்டன். இந்த பட்டன். நம்ம இந்த இடத்துல இதுல கிளிக் பண்ணா அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, நம்ம குடுக்குற அந்த கண்டிஷன் படி வேலைகள் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லாகின் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற பட்டன்ல நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த பட்டன கிளிக் பண்ணா இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் நடக்கல. இப்போ வந்து நான் அந்த ஆன் கிளிக் அப்படிங்கிறது அந்த ஆன் கிளிக் ஈவென்ட்ல நான் போட்டேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட்ல. இப்போ நான் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம குடுக்குற கண்டிஷன் படி உள்ளார என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? அலர்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஹலோ செக் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு செமிகோலன் குடுத்துரலாம். நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் பேஜ. ஸோ லாகின் குடுக்குறோம். நம்மளுக்கு ஹலோ செக் அப்படின்னு ஒரு அலர்ட் வந்து அந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பட்டன கிளிக் பண்றப்போ. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பட்டன வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பட்டன ஹூவர் பண்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆ கர்சர் வந்து பாயிண்டரா வர மாரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்போ இன்ன வரைக்கும் ஏரோ வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, கர்சர் வந்து ஒரு பாயிண்டர் மாரி ஹேண்ட் சிம்பல் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த அலர்ட் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அந்த பட்டன கிளிக் பண்ணோம். இந்த அலர்ட்ட எடுத்து விட்டுறலாம். இப்போ நாம என்ன பண்றோம்னா, ஃபங்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அந்த வேரியபிள் நேம்ல மை யூசர் அப்படிங்கிறதுல ஒரு வேரியபிள் நேம்ல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்னது எந்த வேல்யூ நம்ம இங்க வைக்க போறோம் யூ நேம் அப்படிங்கிற ஐடியில நான் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவேன். அந்த வேல்யூவ நம்ம இந்த மை யூசர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா? எத இங்க பாருங்க. எத அப்படின்னா டாட் வேல்யூ அதுல குடுக்குற ஒரு வேல்யூ. ஓகேங்களா? இந்த பாக்ஸ்ல இன்புட் டைப் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல யூசர் நேம் அப்படிங்கிறதுல நாம ஒரு டெக்ஸ்ட் குடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் பை ஐடி யூ நேம் டாட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தீங்க தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்ன டாக்குமெண்ட்னா என்ன, கெட் எலிமெண்ட் பை ஐடினா என்ன, டாட் வேல்யூ எதுக்காக, நம்ம டாட் எதுக்காக குடுக்குறோம் அப்படின்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல யூசர் வந்து ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணுவார். சம் டெக்ஸ்ட் ஓகேங்களா? சம் டெக்ஸ்ட் என்டர் பண்ணுவார். அந்த வேல்யூ அந்த டெக்ஸ்ட் தான் என்னது வேல்யூ. அந்த வேல்யூவ நம்ம மை யூசர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல இப்போ ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? எதுக்காக ஸ்டோர் பண்றோம்? செக் பண்றதுக்காக. ஓகேங்களா? எதுக்கு செக் பண்றோம்? இந்த யூசர் நேமோட அந்த யூசர் நேம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? இன்னொரு வேரியபிள் பாஸ்வேர்ட் செக் பண்ணோம்ல. அப்ப மை பாஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த மை பாஸ்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள். அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எந்த ஐடியில பாஸ்வேர்ட் குடுக்க போறோம்? இந்த பாஸ் அப்படிங்கிற ஐடி. ஓகேங்களா? அப்போ பாஸ் அதுல என்ன செக் பண்ண போறோம்? வேல்யூ. இப்போ ஸ்டேட்மெண்ட்ட முடிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ பாஸ்வேர்ட்ல ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவாரு. அத வந்து நம்ம மை பாஸ் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ இந்த பாஸ்வேர்டோட இந்த 1, 2, 3 யோட பாஸ்வேர்டோட அவரு குடுக்குற அந்த பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். இத செக் பண்ற வேலை எங்க நடக்குது அப்படின்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே தான் நடக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஃபங்ஷன் ஸ்கோப். ஓகேங்களா? பிளாக் ஸ்கோப்னா என்ன? ஃபங்ஷன் ஸ்கோப்னா என்ன? குளோபல் ஸ்கோப்னா என்ன? அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு செஷன்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதையும் பாருங்க. ப்ரீவியஸ் செஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு செஷனா பார்த்துட்டு வாங்க. இது செஷன் 8. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஆ இப்போ அத செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ அத செக் பண்றதுக்கு
நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு செக் பண்ண போறோம். எந்த இடத்துல? இந்த இடத்துல. இப்ப பாருங்களேன். என்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டோம். இப்ப என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம்னு பாருங்க. இந்த இடத்துல அ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம். ஓகேங்களா? இஃப் இஃப் அப்படிங்கிறது இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னமும் அந்த செஷன் இன்னும் போடல. ஓகேங்களா? இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல 8த் செஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த செஷன்ல அப்படியே போட்டு வரேன். ஓகேங்களா? இப்போ இப்போ மட்டும் இஃப்னா என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? இஃப்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன். அப்புறம் ஒரு ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளார நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ, அத நம்ம இங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? ஆ இப்போ இஃப் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இந்த இடத்துல ஒரு இந்த பிராக்கெட்டுக்குள்ளார ஒரு கண்டிஷன் தான் குடுக்க போறோம். ஓகேங்களா? இஃப்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இதுக்குள்ளார இருக்கிற அதாவது இந்த பிளாக் ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் இதுக்குள்ளார இருக்கிற அதாவது நல்லா பாருங்க. இந்த லாகின் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். இந்த இஃப்ப வந்து இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இந்த இஃப்க்குள்ளார இருக்கிறது வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல அப்டின்னா, எல்ஸ் அப்டின்னு இன்னொரு பார்ட் குடுத்திருக்காங்க. அதுக்குள்ளார இருக்கிற விஷயம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் லாஜிக். இஃப்போட வேலை. சரிங்களா? இப்ப நம்ம இத எப்படி இங்க பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இஃப் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் குடுக்க போறோம். இஃப்ல ஒரு கண்டிஷன் குடுக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒரு பிராக்கெட் போட்டுப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் எழுத போறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இங்க பாருங்க. இதுல நம்மளோட கண்டிஷன் என்னது அப்படின்னா, யூசர் நேம். அந்த யூசர் நாம எடுத்துக்கலாம். சரிங்களா? கரெக்ட் யூ நேம் அப்படின்னு குடுத்தோமா, இந்த இத செக் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்ட் யூ நேம். சாரி இது வந்து கரெக்ட்டான ஸ்பெல்லிங் வரலனாலும் நம்மளுக்கு எரர் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்துறக்கூடாது. அதெல்லாம் சின்ன சின்ன எரர உருவாக்கிட்டுரும். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் ஆகும். அதனால அத கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கங்க. இங்க இருக்கிறத அப்படியே நாம எடுத்துக்கிட்டோம். எத கம்பேர் பண்ணணும். இப்ப யூசர் குடுக்குற இந்த இன்புட் டைப் வழியா குடுக்குற அந்த பாஸ்வேர்டும், கரெக்ட் யூசர் நேம்ல இருக்கிற இந்த மை அட்மின் அப்படிங்கிற பாஸ்வேர்டும் மேட்சா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம் நம்ம. சரிங்களா? செக் பண்றதுக்கு நம்ம என்ன ஆப்பரேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்றோம் பாருங்களேன். ஈக்வல் டூ, ஈக்வல் டூ, ஈக்வல் டூ. இந்த 3 ஈக்வல் டூ என்னது நம்மளுக்கு? ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல். ஓகேங்களா? சோ இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் அப்படிங்கிறது என்ன செக் பண்ணுங்கிறத ப்ரீவியஸ் செஷன்ல ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ 2 விஷயங்கள் பண்ணும் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல். என்னது? 1 வேல்யூவையும் செக் பண்ணும். டைப்பையும் செக் பண்ணும். 2 ஈக்குவல் குடுத்தோம்னா, அது வந்து வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளோட ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கரெக்ட் யூசர் நேம் அந்த யூசர் நேமையும் அது செக் பண்ணும். ஓகேங்களா? கரெக்ட் யூ நேம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? சோ அதையும் அப்புறம் வேற எத செக் பண்ணணும் நீங்க? ஆ மை யூசர் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மை யூசர் இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? மை யூசர் சோ அதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டு இதெல்லாம் அப்புறம் கொண்டு போய்க்கலாம். மை யூசரையும் இந்த கரெக்ட் யூசர் நேமையும் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல போட்டுருங்களா? அப்போ என்ன அர்த்தம் இந்த 3 ஈக்குவலுக்கு அப்படின்னா, இந்த மை யூசர் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது நம்மளுக்கு? யூசர் வந்து ஏதாவது ஒண்ணு குடுக்க போறாரு. ஓகேங்களா? ஆ யூசர் வந்து என்ன குடுக்குறாருன்னா, எக்ஸாம்பிளுக்கு ம் மை அட்மின் அப்படின்னு குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். மை ஏடிஎம்ஐஎன் இங்க குடுத்திருக்கிற அதே வேல்யூ இங்க குடுக்குறாரு. அப்போ இங்க என்ன நடக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி காட்டுறேன். மை யூசர் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து மை அட்மின் அப்படின்னு யூசர் குடுக்குறாரு. அட்மின் அப்படின்னு குடுத்துட்டாரு. எங்க? இந்த இடத்துல குடுத்துட்டாரு. என்டர் யூசர் நேம்ல. சரிங்களா? குடுத்துட்டாரு. இப்போ இந்த 3 ஈக்குவல் டூ போட்டுக்கலாம். போட்டுட்டு கரெக்ட் யூசர் நேம் என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறோம்? மை அட்மின். அப்போ இங்க வந்து அந்த வேல்யூ. இப்போ இந்த 2யும் செக் பண்ணட்டுமா இந்த கண்டிஷன்? செக் பண்றது தானே அதனோட வேல்யூ. கம்பேர் பண்றது தானே கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல அதனோட வேல்யூ. ஓகேங்களா? கம்பேரிசன் தானே இதுல வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ மை அட்மின் இதனோட வேல்யூ, இதனோட வேல்யூ ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? செக் பண்ணணுமா? அப்புறம் அது மட்டும் இல்லாம வேற என்ன செக் பண்ணணும்? இதனோட டைப் என்னது? ஸ்ட்ரிங். ஓகேங்களா? சோ இங்க யூசர் குடுத்ததும் நம்மளுக்கு யூசர் இன்புட் குடுக்குறது எப்பவுமே நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னவா இருக்கும் நம்மளுக்கு? அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு நம்பரா இதுக்கு முன்னாடி செஷன்ல ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அத எப்படி நம்பரா கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி நம்பர்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள். சோ செஷன் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்துட்டு அது புரியும். ஓகேங்களா? நம்ம நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றோம். ஒரே டாபிக்ல. ஓகேங்களா? சோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதனோட டைப்பும் நம்மளுக்கு சேமா இருக்கணும். ஆ இதனோட வேல்யூ நம்மளுக்கு சேமா இருக்கணும். இந்த மை அட்மின் மாரியே இருக்கணும். இந்த இடத்துல ஒரு லெட்டர் வந்து நம்ம வேற மாரி குடுத்துட்டோம். அந்த மை யூசர்ல வந்து ஏதாவது ஒரு டபிள்யூ அப்படிங்கிற மாரி குடுத்துட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு இதனோட வேல்யூ வந்து ஈக்குவல் கிடையாது.
ஓகேங்களா? இப்போ நம்ம வேற ஏதாவது டைப் ஏதாவது குடுக்குறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அது வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஓகே. இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ நாம இப்ப என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் பாஸ் பாஸ் ஈக்குவல் டூ அதே மாரி ஈக்குவல் டூ 3 ஈக்குவல் டூ பாஸ்வேர்டும் அ அதாவது பாஸ்வேர்ட்ங்கிறது என்னது? மை பாஸ் இந்த பாஸ்வேர்ட். மை பாஸ் இது ஈக்குவல் டூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத கம்பேர் பண்றோம்? கரெக்ட் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? சரி. ஓகேங்களா? சோ இத எடுத்து இங்க போட்டுக்கிறோம். சேம் அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ இப்படி இருந்தது நம்மளுக்கு எரர் காட்டுது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஈக்குவல் குடுத்து. ஓகேங்களா? சோ இந்த 2யும் நம்ம இப்ப கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, 2 அண்ட் அப்படிங்கிற ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். லாஜிக்கல் அண்ட். ஓகேங்களா? அந்த லாஜிக்கல் அண்ட் என்ன பண்ணுது? லாஜிக்கல் அண்ட் படி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். சோ இந்த கண்டிஷன் படி இது நம்மளுக்கு என்னன்னு வரணும்? இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு அ அண்ட் படி இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு ட்ரூன்னு வரணும். அதுதான் நம்ம இப்ப சொல்ல வரோம். ஓகேங்களா? சோ 2மே ட்ரூவா இருந்தா தான் இந்த இஃப்குள்ளார இருக்கிற வேலை வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரோம் நம்ம. ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு. ஒருவேள யூசர் நேம் ஏதாவது ஒண்ணு தப்பா குடுத்திருக்காங்க. இந்த அ எது நம்ம வந்து பாத்தீங்கன்னா, யூசர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேல்யூ குடுக்குறாங்க. யூசர் நேம் வந்து இப்போ தப்பா குடுத்துட்டாங்க. மை யூசர் வந்து மை அட்மின்க்கு பதிலா ஏதோ ஒரு லெட்டர் மாத்தி குடுத்துட்டாரு அப்டின்னா, இந்த கண்டிஷன் ஃபுல்லாவே என்ன ஆயிடும் நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? 0 ஆயிடும். 0 ஆயிட்டு இது வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கரெக்ட்டா போட்டீங்க அப்டின்னா, இது வந்து ட்ரூ ஆயிடும். ஓகேங்களா? இல்ல 2மே தப்பு தப்பா குடுத்துட்டீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து எரர் மெசேஜ் காட்டணும். சோ அதுதான் நம்மளுடைய லாஜிக். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல லாஜிக்கல் அண்ட் 2 அண்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ பிட்வைஸ் அண்டுக்கும், லாஜிக்கல் அண்டுக்கும் குழப்பவே கூடாது. 2ம் வேற வேற. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம இத முடிச்சுட்டோம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, இது படி, இந்த லாஜிக் படி, இது வந்து ட்ரூவா இருந்துச்சு. இதெல்லாம் சரி. ஆ இந்த அண்ட் ஆப்பரேட்டர் படி, இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா ட்ரூ ஆயிருச்சு. எல்லாமே செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அலர்ட் மெசேஜ் காட்டுறோம். அலர்ட்ல ஆ என்ன குடுக்குறோம்னா, டபுள் கோட்ஸ்ல லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு மெசேஜ். சோ இது நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இது ஓகே. ஓகே. லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அலர்ட் மெசேஜ் காட்டும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா, எல்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன காட்டணும்னா, எல்ஸ் பார்ட் போடலாம். எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட் அலர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் ஆர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாமா? யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம ஒரு அலர்ட் மெசேஜ் காட்ட போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ இவ்வளவுதான் லாகின்க்கு. இப்போ சிம்பிளான ஒரு லாகின் பார்த்திருக்கோம் நாம. ஓகேங்களா? இத வச்சு இன்னமும் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? நெறைய விஷயங்கள் ஆட் பண்ண முடியும். சோ சிம்பிளா பார்க்கலாம். ஒரு பிகினரா இத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கரெக்ட் யூசர் நேம் அப்படிங்கிறத மை அட்மின் அப்படின்னு குடுக்குறோம். அது வந்து பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 அப்படின்னு குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட்டா நம்ம குடுத்துருவோம். என்ன குடுக்கலாம்னா, பாஸ்வேர்ட் என்னது? யூசர் நேம் என்னது? மை அட்மின் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணியிருக்கேன். அ மை அட்மின் அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் வந்து இங்க செட் பண்ணி வச்சா இதே பாஸ்வேர்ட் தான். 1, 2, 3, 4 அப்படிங்கிறது. சோ நம்ம என்ன பண்றோம்னா, 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம். ஓகேங்களா? குடுத்துட்டு நம்ம லாகின் பட்டன கிளிக் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப நம்ம திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா, இப்ப தப்பான யூசர் நேம் குடுக்கலாம். ஓகேங்களா? நாம என்ன பண்றோம்னா, டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். யூசர் நேம நாம என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம் இங்க? மை அட்மின் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ பாஸ்வேர்ட் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்துட்டு லாகின் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? இன்கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம போட்ட இந்த இஃப் கண்டிஷனுக்கு உண்டான லாஜிக் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே. சோ இது நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா,
இப்போ பொதுவா சொல்லிருச்சு. என்னன்னா, இன்கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிருச்சு. ஓகேங்களா? ஓகே. நாம வந்து இப்ப என்ன பண்ணணும் நம்ம இங்கன்னா, யூசர் நேம் மட்டும் தப்பா போட்டுட்டோம். பாஸ்வேர்ட் கரெக்ட்டா போட்டுட்டோம்னா, அத வந்து கரெக்ட்டா அத மேட்ச் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஒருவேள நான் பாஸ்வேர்ட் கரெக்ட்டா போட்டுட்டேன். யூசர் நேம் தப்பா போட்டுட்டேன். மாத்தி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்ட் தப்பா போட்டுட்டேன் அப்படின்னா, அத மாத்தி சொல்லணும். அத மட்டும் சொல்லணும். ஓகேங்களா? இங்க மாரி 2ல எது சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 2மே தப்பு. ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அ நம்ம இந்த எல்ஸ் அப்படிங்கிற பார்ட்டுக்கு பதிலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஸ் இஃப் அப்படின்னு இன்னொரு இருக்கு. ஓகேங்களா? இஃப் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா, எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் கண்டிஷன் வரப்ப நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அதைய. ஓகேங்களா? இப்போ நம்ம எத மட்டும் எடுத்து போட்டா போதும். இந்த மை பாஸ் ஃபர்ஸ்ட் வந்து மை யூசர் பார்த்துடலாமா? மை யூசர் ஓகேங்களா? மை யூசர் ஆ ஈக்குவல் டூ இது கரெக்ட் யூசர் நேம் இத மட்டும் போட்டுறலாமா? இத மட்டும் இந்த இடத்துல போட்டோம்னா, சாரி சாரி இந்த இடத்துல காப்பி பண்றதுக்கு பதிலா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இத மட்டும் போட்டுறலாம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இன்கரெக்ட் யூசர் நேம் மட்டும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ இன்கரெக்ட் யூசர் நேம் இந்த கண்டிஷன மட்டும் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆ என்ன பண்றோம்னா, நாட் ஈக்குவல் டூ இப்ப ஈக்குவல் டு போட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாத்திருக்கிறேன்னு பாருங்க. நாட் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகேங்களா? அப்போ நாட் ஈக்குவல் டூன்னா என்ன இருக்கும்? ஓகேங்களா? ஸோ அத தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மை யூசர் வந்து என்ன குடுக்குறாரு? டெஸ்ட் அப்படின்னு குடுத்துடுறாரு. ஓகேங்களா? ஆ இப்போ நாட் ஈக்குவல் டூ அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நாட் ஈக்குவல் டூக்கும் 2 ஈக்குவல் டூ தான் போட்டு ஒரு ஈக்குவல் டூ தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல 2 ஈக்குவல் டூ குடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் குடுத்துருக்கோம். இது வந்து என்னது? ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல் டூ. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல் டூனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து வேல்யூவையும் செக் பண்ணும், டைப்பையும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நாட் ஈக்குவலா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நாட் ஈக்குவலா தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த கண்டிஷன் வேலை செய்யும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல வந்து அ அந்த மை அட்மின் அப்படிங்கிற கரெக்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். அட்மின் அப்படின்னு பாஸ்வேர்ட் போட்டு இப்போ நம்மளுக்கு இந்த லாஜிக் படி என்னது? ஆ மை அட்மின் அப்படிங்கிறது கரெக்ட்டான பாஸ்வேர்ட். அதோட எத செக் பண்ணும்? நம்ம யூசர் குடுக்குற மை யூசர் குடுக்குற ஆ இன்புட்ல குடுக்குற அந்த இத செக் பண்ணும். அப்போ இது வந்து என்னன்னு செக் பண்ணும்? நாட் ஈக்குவல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா, அலர்ட்ல இன்கரெக்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் நம்மளுக்கு காட்டும். யூசருக்கு காட்டும். சரிங்களா? ஹியூமனுக்கு காட்டும். இல்லன்னா ஒருவேள கரெக்ட்டா இருந்துருச்சு அப்படின்னா, இங்கேயே முடிஞ்சிரும். இங்க வந்து செக்கே பண்ணாது. ஓகேங்களா? சோ இந்த இஃப் கண்டிஷன்ல நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து யூசர் நேமும் இந்த யூசர் குடுக்குற அந்த யூசர் நேமும் நம்ம செட் பண்ணி வச்சிருந்த அந்த யூசர் நேமும் சேமா இருந்துருச்சுன்னா, லாகின் சக்சஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இதுல நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்டின்னா, தப்பாயிடுச்சு அப்டின்னா இங்க வரும். இங்க வந்து செக் பண்ணிட்டு இது வந்து நம்மளுக்கு அப்ப சரியா இருக்கிற பட்சத்துல இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுற பட்சத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்கரெக்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுருங்க. கமெண்ட் எல்லாம் எடுத்து விட்டுருவேன். ம். ஓகே. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்றோம்னா, இன்னொரு எல்சிஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து நெறைய கிரியேட் பண்ணா கன்ஃப்யூஸ் ஆகும். இதுக்காக தான் வேற வேற கேஸ் வச்சு வைல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ அதெல்லாம் வரப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த எல்சிஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுல மை பாஸ் அப்படிங்கிற பாஸ்வேர்ட் மட்டும் நம்ம செக் பண்ண போறோம். மை பாஸ் நாட் ஈக்குவல் டூ இது அ மை பாஸ் நாட் ஈக்குவல் டூ கரெக்ட் பாஸ்வேர்ட் வந்து இங்க குடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அ கரெக்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு இப்போ வந்து அலர்ட் மெசேஜ்ல என்னன்னு காட்டணும். அ வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கோட்ஸ்ல இல்ல டபுள் கோட்ஸ்ல இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். சோ இத வந்து இங்க போய் செக் பண்ணலாமா நம்ம? இங்க பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். சோ என்டர் யூசர் நேம்ல நம்ம செட் பண்ணி வச்ச பாஸ்வேர்ட் என்னது? மை அட்மின். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, மை அட்மின்க்கு பதிலா ஆ டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? டெஸ்ட்ன்னு குடுத்துட்டு, இங்க வந்து என்டர் பாஸ்வேர்ட்ல வந்து 1, 2, 3, 4 கரெக்ட்டான பாஸ்வேர்ட நான் குடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு என்னன்னு காட்டணும் அப்படின்னா, நம்ம செட் பண்ணி வச்ச அந்த யூசர் நேம் குடுக்கல. நம்ம தப்பா தான் குடுத்துருக்கோம். நம்மளுக்கு பாஸ்வேர்ட் வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கோம்.
பாஸ்வேர்ட் நான் கரெக்ட்டா குடுத்திருந்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு என்னன்னு காட்டணும்? யூசர் நேம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி காட்டணும். ஓகேங்களா? இங்க பாருங்க. இன்கரெக்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு, மை அட்மின் அப்படிங்கிற கரெக்ட்டான ஆ யூசர் நேம போட்டுருக்கோம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் டெஸ்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் டைப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இப்போ யூசர் நேம் கரெக்ட். பாஸ்வேர்ட் தப்பா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஆ என்னன்னு காட்டணும்? இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் இல்ல ராங் பாஸ்வேர்ட் எதுன்னு காட்டணும். ஓகேங்களா? நம்ம லாகின் குடுக்குறேன். இப்ப இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். அப்ப என்ன அர்த்தம்? யூசர் நேம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கரெக்ட்டான யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்குறோம். மை அட்மின் அப்படின்னு குடுக்குறோம். பாஸ்வேர்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்ச 1, 2, 3, 4 அப்படிங்கிற நம்பர் குடுத்துட்டேன். ஓகேங்களா? லாகின் பண்றோம். என்னாச்சு? லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு காட்டிடுச்சு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லாகின் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம் நம்ம வந்து இப்போ 2மே தப்பாயிடுச்சு. ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம தனியா எழுதிக்க முடியும். ஓகேங்களா? சோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப்ல எழுதலாம். எல்ஸ் இஃப்ல மறுபடியும் போடலாம் அந்த இடத்துல. ஒரு இஃப் கண்டிஷன் ஒண்ணு இருக்கலாம்னு வைங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நான் ஒரு இஃப் ஒண்ணு எழுதுறேன். ஓகேங்களா? இந்த இஃப்ல வந்து என்னன்னு எழுதுறேன்னா, அந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஆ இத அப்படியே காப்பி பண்ணி போடுறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அந்த மை யூசர் கரெக்ட் யூசர் நேம். சோ இதுல இத இங்க போட்டுக்கலாம். நாட் ஈக்குவல் டூ. சோ இந்த மை பாஸ்வேர்ட் கரெக்ட் பாஸ்வேர்ட். அ இதுவும் நாட் ஈக்குவல் டூ. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இஃப் கண்டிஷன்ல 2யும் அன்டு பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நான் என்ன நடக்கும் இந்த இடத்துல, இந்த அலர்ட்ல ஒண்ணா அ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு அ ஒண்ணா இது ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். ஓகேங்களா? அ இப்போ அதாவது யூசர் நேமும் ஃபால்ஸ், பாஸ்வேர்டும் ஃபால்ஸ் குடுத்திருந்தா இந்த வேலை நடக்கும். ஒண்ணா யூசர் நேம் தப்புன்னா, இந்த எல்ஸ் இஃப் மட்டும் தான் நடக்கும். ஒண்ணா பாஸ்வேர்ட் தப்பு அப்டின்னா, யூசர் நேம் கரெக்ட் அப்டின்னா, இந்த வேலை நடக்கும். இத வந்து நம்மளுக்கு காட்டும். இன்கரெக்ட் பாஸ்வேர்ட், இன்கரெக்ட் யூசர் நேம் அப்டின்னு 1 தப்புன்னா 1 காட்டும். இப்ப 2மே தப்பா இருந்துச்சுன்னா, இந்த இஃப் கண்டிஷன் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? இப்போ நம்ம அலர்ட்ல என்ன குடுக்குறோம்னா, இங்க போட்டுக்கலாம். அலர்ட்ல ஆ போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ராங். இல்ல இன்கரெக்ட். ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம். ராங்ன்னே குடுத்துருவோம். ஓகேங்களா? ராங் குடுத்துட்டு நம்ம ஒரு ஆன்சர் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 2மே தப்பு. எப்படி 2மே தப்பு? 1 இந்த கண்டிஷன் படி. இந்த இடத்துல சும்மா கமெண்ட்ல போடுறேன். இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்துருச்சு? ஆ கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? அப்போ நாட் ஈக்குவல் தான். அ அதாவது யூசருக்கு ஒண்ணு டைப் பண்றாரு. நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சது ஒரு மாரி இருக்கு. டிஃபரண்டா இருக்கு. அப்ப நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? கண்டிஷன் படி நம்மளுக்கு ட்ரூ. ஓகேங்களா? அத வந்து நம்ம அன்டு பண்ணிப்போம். அன்டு பண்ணிட்டு பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் செக் பண்ணோம். அப்புறம் கரெக்ட் பாஸ்வேர்ட் அதையும் செக் பண்ணணும். நம்ம செட் பண்ணி வச்ச பாஸ்வேர்டையும் செக் பண்ணணும். 2 டிஃபரெண்ட். டிஃபரெண்ட்னா என்னது? கண்டிஷன் படி ட்ரூ. அப்போ இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்போ நம்மளுக்கு அண்ட் ஆப்பரேட்டர் படி 2மே ட்ரூ, ட்ரூ அப்படிங்கிறப்போ அவுட்புட் என்ன வரும்? ட்ரூ. ஓகேங்களா? அப்ப ட்ரூன்னு அவுட்புட் வர்றப்போ, நம்மளுக்கு இந்த அலர்ட் மெசேஜ் காட்டும். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ட்ரூ அப்படின்னா இந்த மெசேஜ காட்டும். ஓகேங்களா? அப்போ 2மே கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பாஸ்வேர்ட் செக் பண்றதுக்கு உண்டான பேசிக்கான ஒரு பிகினருக்கு உண்டான விஷயங்கள். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதையும் டெஸ்ட்ன்னு குடுத்துட்டேன். இப்ப என்டர் பாஸ்வேர்ட்ல நான் ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? நெறைய நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம செட் பண்ணி வச்சது 1, 2, 3, 4 தான். இப்போ நான் லாகின் குடுக்குறேன். நம்மளுக்கு வந்து 2மே தப்புன்னு வரணும். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ராங் அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, டெஸ்ட் அப்படின்னு சொல்லி யூசர் நேம் வந்து கரெக்ட்டா குடுத்துறணும். தப்பா குடுத்துறணும். பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3, 4 கரெக்ட்டா குடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்ப லாகின் பண்றோம். இப்ப என்ன வருதுன்னு பாருங்களேன். இன்கரெக்ட் யூசர் நேம் தப்பா குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா அந்த டிஃபரன்ஸ்? இவ்வளவுதான் அது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லாகின் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாரி யூசர் வந்து ஒரு தப்பான
இன்புட்ட குடுத்துட்டே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஆ நெறைய நெறைய ஸ்டோரேஜ் இருக்கோ, நெறைய பேர் லாகின் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நெறைய ஒரு லோடு அதிகமாகறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எரர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ வேற ஏதாவது நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூசருக்கு ம் ஒரு 3 டைம்ஸ் இல்லன்னா 4 டைம்ஸ் வந்து இந்த அட்டெம்ப்ட் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டிசேபிள் ஆயிடணும். அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம டிசேபிள் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ம் அதுக்கு நம்மளுக்கு அட்டெம்ப்ட் வேணும். ஓகேங்களா? அந்த அட்டெம்ப்ட்ட நம்ம என்ன பண்றோம்னா கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத உருவாக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அட்டெம்ப்ட் நடக்கணும்? ஓகேங்களா? லாகின் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்னா, மை அட்டெம்ப்ட் மை அட்டெம்ப்ட் இல்ல யூசர் அட்டெம்ப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூசர் அட்டெம்ப்ட்ஸ் எம்பிடிஎஸ். யூசர் வந்து எத்தனை டைம் அட்டெம்ப்ட் பண்ணணும். ஓகேங்களா? நாம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு 3 டைம்ஸ் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 டைம்ஸ் வந்து யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் அவங்க தப்பு தப்பா போட்டிருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அ இந்த லாகின் வந்து நம்மளுக்கு பிளாக் ஆகும். இந்த பேஜ் வந்து நீங்க லாகின் பண்ண முடியாது. ஆக்சஸ் வந்து இந்த லாகின்க்கான ஆக்சஸ் இந்த பேஜ்க்கான ஆக்சஸ் வந்து லாகின் பண்றதுக்கான ஆக்சஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த மெசேஜ வந்து யாருக்கு காட்டணும்னா, யூசருக்கு காட்டிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு தான் யூசர் அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ அட்டெம்ப்ட் வேணா இந்த இடத்துல குடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா, மேக்ஸிமம் வந்து 3 அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 அட்டெம்ப்ட்க்குள்ள வந்து அவங்க கரெக்ட்டான யூசர் நேம், பாஸ்வேர்ட ரிமைன் பண்ணி போட்டுறணும். அதுதான் அதனோட லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த யூசர் அட்டெம்ப்ட்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு குளோபலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட்க்கு கிட்ட உள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, ஆ ஒரு வேரியபிள் நேம் யூசர் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றோம். இந்த வேரியபிள் நேம் கரெக்ட்டான ஸ்பெல்லிங்கோட இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ நம்ம இதுக்கான இஃப் எல்ஸ எழுதப் போறோம். ஓகேங்களா? இதுக்கான இஃப் எல்ஸ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே தான் நம்ம எழுதப் போறோம். இந்த லாகின் அப்படிங்கிறத வேலைக்குள்ளயே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நம்ம இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆ இத நம்ம என்ன கமெண்ட் பண்றோம்னா, இந்த இடத்துல செக் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஓகேங்களா? இங்கிருந்து இது எல்லாமே நம்மளுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் செக் பண்ணக்கூடிய வேலைகள் நம்ம பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழ அ லாஸ்ட்ல ஓகேங்களா? நான் வந்து இந்த ஃபங்ஷனுக்குள்ளார தான் போறேன். ஃபங்ஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அத நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்ஷனுக்குள்ளார இந்த லாஸ்ட் ஆர்டிகிள இந்த இடத்துல போறோம். ஓகேங்களா? என்ன பண்றோம்னா, ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம். ஓகேங்களா? அந்த இஃப் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகள்லாம் நடக்கும். ஓகேங்களா? இப்போ அ நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப என்ன ஆப்பரேட்டர் நாம யூஸ் பண்ண போறோம்ன்னு பாருங்களேன் இந்த இடத்துல. ம் இந்த இடத்துல வந்து ஒரு இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட். இஃப் அதுல வந்து அ அட்டெம்ப்ட்ஸ் என்ன அட்டெம்ப்ட்ஸு இங்க வந்து யூசர் அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு இங்க குடுத்தோமா, இத அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து கண்டிஷன் குடுக்கணும். ஓகேங்களா? கண்டிஷன் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். கிரேட்டர் தேன் வந்து 0 ஓகேங்களா? ம் அ நம்ம இந்த மாரி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அ யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து ஓகேங்களா? யூசர் அட்டெம்ப்ட் வந்து ஆ 0க்கு மேல இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல யூசர் அட்டெம்ப்ட் 3 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், கம்மியாயிட்டே வரணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல கம்மியாயிட்டே வரணுங்கிறதுக்காக, அந்த யூசர் அட்டெம்ப்ட் கம்மியாயிட்டே வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ஆ இப்படி குடுத்துக்கலாம். ம் மைனஸ், மைனஸ் அப்படின்னு குடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, அத கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் மைனஸ் ஈக்குவல் டூ அப்படிங்கிற அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அத வந்து அ ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப நம்ம இந்த 2ல எத வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது பிரச்சனை இல்ல நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல அ அட்டெம்ப்ட்ஸ் ஓகேங்களா? எ அதாவது இந்த யூசர் அட்டெம்ப்ட்ஸ் இந்த கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் இங்க போடுறேன். ஓகேங்களா? யூசர் அட்டெம்ப்ட்ஸ்ல
யூசர் அட்டம்ப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு லாஜிக். ஓகேங்களா? இல்லன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர் அட்டெம்ப்ட்ஸ் மைனஸ் ஈக்குவல் டூ நம்ம என்ன போடலாம்னா, 1 அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? அப்போ யூசர் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகுமா? யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து ஒரு டைம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 டைம்ஸ் பண்றாரு. 2 ஈக்குவல் டூ அ 2 மைனஸ் சாரி 2 ஈக்குவல் டூ 2 மைனஸ் 1 ஆகுமா? ஸோ நம்ம 3ன்னு குடுத்துருக்கோமா ஃபர்ஸ்ட்டு. அப்ப 3 சாரி 3 குடுத்துருக்கோம்னா, 3 ஈக்குவல் டூ 3 மைனஸ் 1 ஆகும். இப்போ யூசர் அட்டெம்ப்ட்ஸ் என்னவா இருக்கும் நம்மளுக்கு? ஒரு டைம் வந்து கம்மியாயிடுச்சுன்னா, யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நம்மளுக்கு ஆ 2வா மாறியிருக்கு. அப்போ அவுட்புட் வந்து நம்மளுக்கு 2வா மாறியிருக்கு. அப்ப யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து 0வ விட பெருசா இருந்துச்சு அப்டின்னா, ஆ நம்மளுக்கு என்னன்னு காட்டணும் இங்க? யூசர் கிட்ட வந்து இந்த மாரி காட்டணும். அலர்ட்ல. என்னது அலர்ட்ல? அலர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட்ஸ் ஆ அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட். எம்-பி-டி-எஸ் அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட். யூ ஹேவ் யூ ஹேவ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? யூ ஹேவ் அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட். எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது உங்களுக்கு? நம்ம கன்கார்டினேட் பண்றோம் அத. ஓகேங்களா? அப்ப பிளஸ் அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ் அப்படின்னு குடுத்துடலாமா? குடுத்துட்டு ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் என்ன குடுக்கலாம்? யூசர் அட்டெம்ப்ட்ஸ் என்னவோ அத வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது நம்மளுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு இப்ப செக் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ அ அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் லெஃப்ட் இது வந்து நம்மளுக்கு ஒன் டைம் டிக்ரிமென்ட் ஆனோனே, ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் ஒன் டைம் நம்மளுக்கு லாகின் பண்ண உடனேயும், லாகின் பட்டன அவங்க கிளிக் பண்ண உடனேயும், இந்த யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க போய் செக் பண்ணலாம் நம்ம. என்ன நடக்குதுன்ட்டு. கரெக்ட்டா தானா அப்படின்னு ஓரளவுக்கு கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம். என்னன்னு போய் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் யூசர் நேம்ல நம்ம என்ன குடுக்குறோம்னா, டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ என்டர் பாஸ்வேர்ட்ல நான் வந்து ஏதோ ஒரு தப்பான பாஸ்வேர்ட் குடுப்பேன். ஓகேங்களா? நெறைய குடுத்துட்டேன். இப்போ லாகின் குடுத்தோனயும், இப்போ நம்மளுக்கு என்ன காட்டணும்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் நம்மளுக்கு எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும். சரிங்களா? ஸோ இங்க கிளிக் பண்றோம். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஓகே குடுத்தோனயும், யூ அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் யூ ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 அட்டெம்ப்ட் தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்ப நான் மறுபடியும் அதே யூசர் நேம், பாஸ்வேர்டுக்கு ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி விட்டுட்டு, மறுபடியும் தப்பான லாகின் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ராங். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு கரெக்ட்டா மைனஸ் ஆயிட்டு வருதுங்களா? அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் யூ ஹேவ் பார்த்தீங்கன்னா, 1 தான் இருக்குது. அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா, தப்பான பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, யூசர் நேம் குடுத்துட்டு லாகின் பண்றோம். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ராங்ன்னு சொல்லி மறுபடியும் காட்டிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஓகே குடுத்துட்டு, அது ஓகே ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஏன்னா யூசர் இப்ப அட்டெம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல போயிருக்கும். மைனஸ் ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இதுக்கு மட்டும் தான் கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாரி 0க்கு மேல இருந்தா மட்டும் இத காட்டு அப்படின்னு மட்டும் தான் கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஆ நம்ம எல்ஸ் பார்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 0க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன நீ போடு. ஓகேங்களா? அப்ப எல்ஸ் பார்ட் எழுதலாம். எல்ஸ் பார்ட் எழுதிட்டு, ஆ அதுக்கப்புறம் வேற என்ன அட்டெம்ப்ட்ஸ் வந்து ஆ நம்ம வந்து அந்த பட்டன டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் யூசர் வந்து லாகின் பண்றாருன்னு ட்ரை பண்றாரு அப்படின்னா, இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும்? அந்த ஸ்கிரிப்ட் படி சாரி HTMLல நம்ம பார்த்தோம்ல. இந்த பட்டன வந்து டிசேபிள் அப்படின்னு ஒரு அ என்னது நம்மளுக்கு அதுக்கு பேர் என்னது? நம்மளுக்கு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஃபார்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிள் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஒண்ணு பார்த்தோம். கட்டுப்பாடுகள வந்து விதிச்சுக்க முடியும். அத வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்க வொர்க் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து யூசர் அட்டெம்ப்ட் வந்து 0க்கு மேல இருந்ததுன்னா, அலர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத காட்டிடு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேற என்ன பண்ணலாம்? இதுல வந்து எல்ஸ் பார்ட் ஒண்ணு போடலாம். ஓகேங்களா? எல்ஸ்ல வந்து நம்ம என்ன போடணும்னா, எல்ஸ் பார்ட்ல அலர்ட் அந்த அலர்ட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போடுறேன்? நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் TMPTS அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் இல்ல சம் டைம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த மாரி போட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டேட்மெண்ட்ட குளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரை ஆஃப்டர் சம் டைம் சில நேரம் கழிச்சு இல்லன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ட்க்கு வந்து ஒரு டைமர் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைமர் செட் பண்ணி ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் ஆஃப்டர் சம் டைம்னு போடுறதுக்கு ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து
ரிலீஸ் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடலாம். ஓகேங்களா? அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஆஃப்டர் சம் டைம் சில நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு அலர்ட் காட்டும். ஓகேங்களா? இப்ப நம்ம இங்க போயிட்டு திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, தப்பான பாஸ்வேர்ட் போடுறோம். ஸோ இந்த பாஸ்வேர்ட்ல ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி விட்டுர்றோம். ஸோ லாகின் குடுக்குறோம். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் லாங் ஓகே வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 அட்டெம்ப்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம மறுபடியும் லாகின் பிரஸ் பண்றோம். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங்ன்னு வந்துருச்சு. ஓகே குடுத்துட்டு அட்டெம்ப்ட்ஸ் ஈவல் 1 தான் இருக்கு. ஓகே குடுத்துட்டு வெளிய வந்துர்றோம். ஸோ திருப்பியும் தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்ட குடுத்து டைப் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் லாகின் பண்றோம். போத் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ராங்கு. நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணுன விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் கரெக்ட். ஓகேங்களா? நம்ம திருப்பி திருப்பி தப்பான பாஸ்வேர்ட் போட்டிருந்தோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கன்டினியூஸா நம்ம தப்பான பாஸ்வேர்ட் போட்டுருக்கிறப்ப காட்டவே கூடாது. ஓகேங்களா? என்ன ஆயிரும்னா, அந்த பட்டனே நம்மளுக்கு டிசேபிள் ஆயிரும். அதாவது அ எப்போ வந்து இந்த யூசர் அட்டெம்ப்ட் வந்து 0வ ரீச் பண்ணுதோ, ஓகேங்களா? ஈக்வல் டூ 0 அட்டெம்ப்ட் வந்து அ 0 ஆகுதோ, ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடணும் அப்டின்னா, இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆயிடணும். அதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பட்டன எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அலர்ட்ல இந்த இந்த இடத்துல நம்ம அந்த வேலைய பார்த்தா போதும். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த பட்டன் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன நம்ம எடுத்துக்கலாம். எங்க பட்டன் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த பட்டன கிளிக் பண்றப்ப தான் நம்மளுக்கு இந்த வேலை நடக்குது. ஓகேங்களா? இந்த பட்டன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் வந்து என்ன பெயர் வைக்கிறோம்னா, மை பிடிஎன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மை பிடிஎன் நம்மளா ஒரு பெயர் வைக்கிறது தான். இதுல வந்து டாக்குமெண்ட் டாட் எல்எம்எல் பை சாரி டாட் கெட் எல்எம்எல் பை ஐடி இதுல வந்து பாத்தீங்கன்னா, எத எடுத்துக்கிறோம் அப்டின்னா, ஸோ இந்த பட்டன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். பட்டனுக்கு நம்ம எந்த ஐடி வைக்கல. ஓகேங்களா? அப்போ ஐடி வந்து வைக்கணும். ஐடி வந்து பாத்தீங்கன்னா, பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கலாமா? பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். பிடிஎன் லாகின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு பேர் வச்சுட்டோம். அதை அப்படியே இங்க போட்டுக்கிறோம். பிடிஎன் லாகின் அப்படிங்கிற ஐடிய நீ சூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஓகே. இந்த ஐடிய சூஸ் பண்ணி நம்ம எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா, மை பட்டன். ஓகேங்களா? அப்போ இந்த பட்டன டிசேபிள் பண்ணி விடணும். ஓகேங்களா? நம்ம அது மட்டும் பண்ணா போதும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்குள்ளார ஆம் நம்மளுக்கு அந்த பட்டன டிசேபிள் பண்ணிடணும். டிசேபிள் பண்றதுக்கு அந்த டிசேபிள் மட்டும் குடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஆ பட்டன் டாட் டிசேபிள் அதுல வந்து நம்ம ஒண்ணு குடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? எப்போ நம்மளுக்கு டிசேபிள் ஆகணும், அத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, ஆ இப்ப யூசர் அட்டெம்ப்ட் வந்து 0க்கு மேல இருந்துச்சுன்னா, அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் லெஃப்ட் இத காட்டிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல போயிடுச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆ அதுக்கு ஈக்குவலா இல்ல. அது நான் குடுத்த கண்டிஷனுக்கு படி இல்ல அப்படிங்கிறப்போ, நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் லெஃப்ட் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு காட்டணும். சரிங்களா? ஆ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மை பட்டன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். மை பட்டன் டாட் அதுல என்னது டிசேபிள்ட் ஓகேங்களா? ஆ மை பட்டன நம்ம டிசேபிள் பண்றோம். என்னது ஈக்குவல் டூ ட்ரூ. மை பட்டன் டிசேபிள்ங்கிறது நம்மளுக்கு ட்ரூ. இப்போ இந்த கண்டிஷன் படி ஓகேங்களா? அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆ இப்போ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப தப்பான பாஸ்வேர்ட் குடுத்துருக்கோம். ஏதோ ஒண்ணு டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறோம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு குடுத்துருக்கோம். லாகின் பண்றோம். இப்ப நம்மளுக்கு 2 அட்டெம்ப்ட் இருக்குது. ஓகே. மறுபடியும் லாகின் பண்றோம். இப்ப நம்மளுக்கு 1 அட்டெம்ப்ட் இருக்கு. தப்பா லாகின் பண்றோம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். சோ இந்த பட்டன் வந்து நம்ம இப்ப வந்து யூசர் வந்து தப்பான பாஸ்வேர்டும் குடுக்க முடியாது. தப்பான யூசர் நேமும் குடுத்துட்டு திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா பட்டனே நம்மளுக்கு டிசேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பட்டன் எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? ஆனா இந்த ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நம்மளுக்கு எனேபிள் ஆகக்கூடாது. அப்படிங்கிற மாரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அது நெக்ஸ்ட் லெவல் போறப்ப நம்ம அந்த வேல பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா,
ஒரு லாகின் சிஸ்டம் ஒரு லாகின் பேஸ் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல வேற என்ன இந்த பட்டன டிசேபிள் பண்ணி விட்டுட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ நாம என்ன பண்ணலாம்னா, இவ்ளோ செகண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு அன்லாக் ஆகணும். ஓகேங்களா? அந்த பட்டன் பட்டன் வந்து எனேபிள் ஆயிரும். சோ, அத நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ, அத எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? இந்த இந்த எல்ஸ் பார்ட்ல தான் நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு கேட்டது. ஓகே. இந்த இடத்துல நம்ம இதுக்கு பதிலா என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சோ, இந்த இடத்துல சாரி. இந்த முன்னாடி சம் டைமுக்கு பதிலா ட்ரை ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ். ஒரு நம்ம எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். நாம இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா ஒரு சீக்கிரமா நம்ம அவுட்புட் பார்க்கணும். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்றதுக்கு பதிலா ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்ல ஒரு 6 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, டிசேபிள் ஆயிடுச்சு. மை பட்டன் டாட் டிசேபிள் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அ இன்னமும் ஜாவாஸ்கிரிப்ட்ல நெறைய இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பண்ணி மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டிசேபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ டிசேபிள் ஆயிருக்கிறது என்டர் யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிசேபிள் ஆயிருக்கு. அது டிசேபிள் ஆயிருக்கு. டிசேபிள் ஆனவுனே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லாகின் அப்படிங்கிறது என்ன ஆகணும்னா, ம் மை பட்டன். மை பட்டன் வந்து டாட் இன்னர் HTML இன்னர் டெக்ஸ்ட் கூட குடுக்கலாம். ஓகேங்களா? இன்னர் டெக்ஸ்ட் தான் சேஃபர் மெத்தட். ஓகேங்களா? சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிள்ட் ஓகேங்களா? இந்த மாரி குடுக்கும். இந்த மாரி மெசேஜ் அங்க காட்டணும். ஓகேங்களா? சோ எப்படின்னு இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். இப்ப என்டர் யூசர் நேம்ல ஏதோ ஒண்ணு குடுத்துக்கிட்டேன். சோ பாஸ்வேர்ட்லயும் நம்ம ஏதோ தப்பா டைப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம செட் பண்ணி வச்சத விட வேற மாரி. லாகின் குடுக்குறோம். போத் யூசர் நேம், பாஸ்வேர்ட் ராங். அட்டெம்ப்ட் யூ ஹேவ் லெஃப்ட் 2. போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங். அட்டெம்ப்ட் யூ ஹேவ் லெஃப்ட் நவ் 1. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, லாகின் பண்றோம். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங். ஓகே குடுக்குறோம். நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் 6 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அது என்னன்னு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ஓகே குடுத்தோனயும் அந்த இடத்துல லாகின்க்கு பதிலா நம்மளுக்கு என்ன மாறுதுன்னு பாருங்களேன். டிசேபிள் பட்டனும் டிசேபிள்ட் ஆயிடுச்சு. டெக்ஸ்டும் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? டிசேபிள்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல லாகின்னே டிசேபிள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? லாகின் வந்து டிசேபிள்ட் அப்படின்னு கூட குடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாரியும் நம்ம குடுத்துக்க முடியும். சோ தப்பாவே குடுத்துட்டே இருக்கோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, எதுவுமே குடுக்காம குடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது லாகின் டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க டெக்ஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. பட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிள் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னர் HTML இன்னர் டெக்ஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? TEXT இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்றது தான் செக்யூர்டான வேவா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த எல்ஸ் பார்ட்ல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திருப்பியும் இந்த எல்ஸ் வந்து என்ன ஆயிடுது நம்மளுக்கு, நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் சொல்லி காட்டிருச்சு. திருப்பியும் நம்மளுக்கு ஆ ஒரு 6 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஆகும். இப்போ இந்த இந்த எல்ஸ் பார்ட்ல தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? டிசேபிள் ஆயிருக்கு. இது ட்ரூன்னு குடுத்துருக்கோம் பூலியன்ல. ட்ரூன்னு குடுத்துருக்கிறப்ப நம்மளுக்கு டிசேபிள் ஆயிருக்கு. நம்ம ஒரு வேள ஃபால்ஸ்ன்னு குடுத்தா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. சிம்பிளான கான்செப்ட். சோ இதுல செட் டைம் அவுட் அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேங்களா? செட் ஆ டைம் அவுட் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, செட் இன்டர்வல் அப்படின்னு கூட இருக்கு. ஓகேங்களா? நம்ம செட் டைம் அவுட் ஒரு குறிப்பிட்ட டைம் அவுட்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இது வந்து எனேபிள் ஆயிடும். அப்போ நம்ம செட் டைம் அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்றது தான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். செட் இன்டர்வல்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் அதே மாரி தான். ஓகேங்களா? நம்ம செட் பண்ணி வச்சா அந்த டைம் 2மே சேம் மாரி தான் இருக்கும். சோ இத யூஸ் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபங்ஷன் அப்படின்னு குடுக்கலாம். இதெல்லாம் செட் டைம் அவுட், செட் இன்டர்வல்ங்கிறதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல வர ஒரு டிஃபால்ட்டா அவங்க வச்சிருக்கிற இதுதான். ஓகேங்களா? சோ அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இன்னமும் வர்றப்போ. ஓகேங்களா? சோ இதுக்குள்ளார ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஃபங்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, செப்பரேட்டா வெளியில கிரியேட் பண்ணி கூட டைரக்ட்டா செட் டைம் அவுட்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்கணும். இல்ல 1 வந்து அந்த செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஆ எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் இருக்கணும். நம்ம வந்து ஒரு 10 குடுத்துருக்கிறோம் அப்படின்னா 10 மில்லி செகண்ட்ஸ். ஓகேங்களா? 60 இது மாரி குடுத்துருக்கோம். 1000 அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ 60 60 ஆயிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ஆ 5000 மாரி குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆ 5000ன்னா நம்மளுக்கு 5000 செகண்ட். 6000 குடுக்குறோம்னா 6000 6 செகண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு
இருக்கும். அப்ப முதல் வேல்யூ 2 வேல்யூ குடுப்போம். 1 2வது கமா குடுத்துருக்கேன். இந்த கமா இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் இந்த இடத்துல. இல்ல எல்ஸ் பார்ட்ல வெளியில ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி வெளியிலயும் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது என்னங்கிறத வர்றப்ப சொல்றேன். ஓகேங்களா? இது புரிஞ்சவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபங்ஷன் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அத வந்து சொல்லி தரேன் நான் கண்டிப்பா. ஓகேங்களா? இதுல வந்து ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு எத்தன டைம் இந்த அட்டெம்ப்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து இந்த யூசர் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணி விடணும் இந்த இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். அதாவது செட் டைம் அவுட் அப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்ஷன் பாருங்களேன் இங்க கிரியேட் பண்ணி இங்க முடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து எவ்வளவு செகண்ட் டிலேக்கு அப்புறம் கால் ஆகும்? 6 செகண்ட் டிலேக்கு அப்புறம் தான் கால் ஆகணும். அப்படின்னு இந்த ஃபங்ஷன் நம்ம வந்து ஃபங்ஷன் நேமே நம்ம யூஸ் பண்ணல. ஓகேங்களா? செட் டைம் அவுட் அப்படிங்கிற இது வந்து அந்த வேலைய பார்த்துரும். ஓகேங்களா? இந்த 6 செகண்டுக்கு அப்புறம் இந்த ஃபங்ஷன கால் பண்ணி விட்டுரும். அதுதான் இந்த செட் டைம் அவுட்டோட வேலை. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கோங்க ஞாபகம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மை பட்டன் எடுத்துக்கலாம். மை பட்டனு ஓகேங்களா? மை பட்டன் வந்து என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகணும். இது ஃபங்ஷனுக்குள்ளார இருக்கு. அப்போ டாட் டிசேபிள்டா இருக்கிற அந்த பட்டன் ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்ன ஆகணும்? ஃபால்ஸ் ஆகணும். இந்த ஃபங்ஷன் வந்து 6 செகண்ட்க்கு அப்புறம் கால் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும்? இந்த பட்டன் டாட் டிசேபிள் ட்ரூன்னு இருக்கிறது ஃபால்ஸா மாறிடும். ஃபால்ஸா மாறினோனே நம்மளுக்கு என்ன ஆயிடும்? எனேபிளா மாறிடும். எனேபிளா மாறினோனையும் நம்மளுக்கு மை பிடிஎன்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஓகேங்களா? டாட் இன்னர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னவா மாறணும் நம்மளுக்கு? லாகின் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? இல்லன்னா லாகின் நவ் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டலாம். ஓகேங்களா? அலர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆ யூ கேன் ட்ரை நவ் அப்படின்னு குடுக்கணும். இல்லைங்களா? ஸோ இந்த மாரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் கரெக்ட்டா நடக்குதான்னு செக் பண்ணிடலாம். இங்க பாருங்க, என்டர் யூசர் நேம்ல நம்ம ஒரு தப்பான பாஸ்வேர்ட் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டோம். ஸோ அந்த யூசர் நேம் தப்பா குடுத்துட்டோம். பாஸ்வேர்டும் தப்பா குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஏதோ சம் டெக்ஸ்ட்ட குடுத்து வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாரி குடுத்து வச்சிருக்கேன். லாகின் பண்றோம். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ராங். ஓகே. அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் யூ ஹேவ் 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே. மறுபடியும் குடுக்குறோம். ஸோ போத் யூசர் மறுபடியும் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் வந்து 1 ஆயிடுச்சு. அந்த மைனஸ் ஆப்பரேட்டர் படி. ஓகேங்களா? திருப்பியும் குடுக்குறோம். இப்ப வந்து போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் 6 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. இப்ப நான் ஓகே பட்டன கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் டிசேபிள்ட். இப்ப நம்ம ஒரு 6 செகண்ட் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? 6 செகண்ட் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோனயும் பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, யூ கேன் ட்ரை நவ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம செட் பண்ணி வச்ச அலர்ட்ட காட்டிருச்சு. இப்ப ஓகே அப்படின்னு குடுத்தோனயும் நம்மளுக்கு திருப்பியும் இந்த பட்டன் என்னவா மாறிடுச்சு? லாகின் வாங்க. லாகின் திரும்பி பண்ணி பாருங்க அப்படின்னு. இப்ப நம்ம திருப்பி லாகின் பண்ணிட்டு இது மாரி குடுக்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இந்த மாரி வருது. மறுபடியும் என்ன வருதுன்னு பாருங்களேன். திருப்பியும் லாகின் வந்து டிசேபிள் ஆயிருது. ஒரே ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் தான் காட்டுது. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு திருப்பியும் 3 டைம் அட்டெம்ப்ட் காட்டணும். ஓகேங்களா? சோ அத வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 6 செகண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் இதாயிடுச்சு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ நம்ம வந்து அது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு அந்த திருப்பி அந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். சோ அந்த திருப்பி அந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா, ம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த 3 அட்டெம்ப்ட்க்கு வரணும். அதுதான் பண்ணணும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ இந்த அலர்ட்ல யூ கேன் ட்ரை நவ் அப்படின்னு குடுத்துருக்கோம். டிசேபிள் குடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த யூசர் அட்ரஸ் வந்து 3 வந்து நம்மளுக்கு ரீசெட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல யூசர் அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆ இது வந்து நம்ம குளோபலா தான பண்ணியிருக்கோம். அதனால ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ யூசர் அட்டெம்ப்ட்ஸ நம்ம 3ன்னு குடுத்துக்கலாம். குடுத்துட்டு நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். என்டர் யூசர் நேம்ல நம்ம என்ன பண்றோம்? டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறோம். என்டர் பாஸ்வேர்ட்லயும் நம்ம ஏதாவது தவறான பாஸ்வேர்ட் குடுத்து வச்சுக்கிறோம். ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச பாஸ்வேர்ட் இல்லாம வேற ஏதாவது லாகின் குடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் 2ன்னு குடுக்குது காட்டுது. மறுபடியும் யூசர் அட்டெம்ப்ட்ஸ் 1ன்னு தான் காட்டுது. ஸோ லாகின் குடுக்குறோம். போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் அப்படி சொல்லி 6 செகண்ட் வெயிட் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து லாகின் பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ டிசேபிள் ஆயிட்டு எனேபிள் ஆகுறப்போ யூ கேன் ட்ரை நவ் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகே குடுத்துரலாம்.
இப்போ நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 3 டைம் அட்டெம்ப்ட் நடக்கணும். போத் அண்ட் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங். ஸோ பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் லெஃப்ட் 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 டைம் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து திருப்பியும் நடக்கும். லாகின். சரிங்களா? ஸோ திருப்பியும் அந்த 3 டைம் எரர் பண்ணதுக்கப்புறம், நம்மளுக்கு லாகின் பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 செகண்ட். அதாவது நம்ம செட் பண்ணி வச்ச அந்த 6 செகண்ட்க்கு அப்புறம் யூ கேன் ட்ரை நவ் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்மளுக்கு லாகின் பட்டன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிளான இதோட இன்னமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூர் பண்ணலாம். நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாகின்லயே வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா கத்துட்டு வருவோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பிகினரா அ ஒரு லாகின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்லாம் இதுல எப்படி ஒர்க் ஆகுது? அண்ட் ஆப்பரேட்டர்லாம் இது எப்படி ஒர்க் ஆகுது? அ நாட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல் டூ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? இது ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் இதெல்லாம் எதுல அப்படி ஒர்க் ஆகுது? ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி யூசர் அட்டெம்ப்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஈக்குவல் டூ 1 அப்படி சொல்லி அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் எது எப்படி பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஆ யூசர் அட்டெம்ப்ட் மைனஸ் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? மைனஸ் இப்படி குடுக்கலாம். ஸோ இப்படி குடுத்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு மைனஸ் ஆயிட்டு போயிட்டுருக்கும். 2 ஆகும். அப்புறம் 1 ஆகும். ஸோ அப்படியும் குடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க வேணா அப்படி குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆ யூசர் அட்டெம்ப்ட் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். மைனஸ்னா என்னது? நம்மளுக்கு அ அப்படியே டிக்ரீஸ் ஆகுமா? நம்மளுக்கு என்னது டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர். ஓகேங்களா? நம்மளுக்கு இமிடியேட்டா டிக்ரிமென்ட் ஆகணும். போஸ்ட் டிக்ரிமென்ட், ப்ரீ டிக்ரிமென்ட் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி செஷன்ல தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஆ என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ இது வந்து நம்ம இப்ப லாகின் பண்ணி உள்ள போய்க்கிட்டோம். சரிங்களா? ஓகே. ஆ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம், ஆம் நம்ம இன்னொரு பேஜ்க்கு போவோம். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட கான்செப்ட் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுல அ இன்னொரு பேஜ்க்கு போறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, இன்னொரு பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த பேஜ் என்னது அப்டின்னா, நம்மளோட கால்குலேட்டர் பேஜா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்றோம்னு தானே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த கால்குலேட்டர நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கால்குலேட்டர் கிரியேட் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம்னா, இந்த இடத்திலேயே நம்மளோட ஃபைல்ல ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார கால்குலேட்டர் டாட் எச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி குடுத்து, நான் எனக்கு விஎஸ் கோடுங்கிறதுனால டிஃபால்ட்டா என்னென்ன HTMLலாம் வேணுமோ அத போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆ ம் கால்குலேஷன் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? கால்குலேஷன் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து JSங்கிற ஃபோல்டருக்குள்ளார நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ நம்ம இந்த பேஜ் இந்த பேஜ்ல வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பட்டன கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு ஆ எங்க போகணும்? ஆ அந்த பேஜுக்கு போகணும். எங்க? கால்குலேட்டர் பேஜுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, லாகின் பேஜ்ல இருக்கோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. JavaScript செஷன் 8 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லாகின் பேஜ்ல இருக்கோம். இப்போ லாகின் கிளிக் பண்ணுனா, நம்மளுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா மட்டும் தான் என்ன ஆகணும்? நம்மளுக்கு அந்த கால்குலேட்டர் பேஜுக்கு போகணும். இல்லன்னா, அந்த கால்குலேட்டர் பேஜுக்கு போகக்கூடாது. இந்த பேஜுக்கு போகக்கூடாது. இந்த இடத்துல டைட்டில் என்ன போட்டு வச்சுக்கலாம்னா தெரியணுங்கிறதுக்காக, கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு டைட்டில் H1ல போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ அது மட்டும் இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம உள்ள போனா அந்த இடத்துல போயிட்டோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ நம்மளுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் ஆனா தான் நம்மளுக்கு அந்த பேஜுக்கு போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எங்க நம்மளுடைய கமாண்ட் எழுதலாம் அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லுக்கு உண்டான கண்டிஷன் இங்க தானே குடுத்துருக்கிறோம். கரெக்ட் யூசர் நேம் அதாவது செட் பண்ணி வச்ச இந்த யூசர் நேமும், யூசர் குடுக்குற இந்த யூசர் நேமும் சேமா இருந்துச்சு. செட் பண்ணி வச்ச இந்த பாஸ்வேர்டும், யூசர் குடுக்குற அந்த பாஸ்வேர்டும் சேமா இருந்துச்சு அப்டின்னா, லாகின் சக்சஸ்ஃபுல் அப்டின்னு இங்க தான் நடக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு வேல மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க பாருங்க. இப்போ ஆ இதுல விண்டோ அப்டின்னு ஒண்ணு குடுக்கலாம். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்றேன்.
இல்ல விண்டோ டாட் ஒரே டாட் ஓகேங்களா விண்டோ டாட் லொகேஷன் டாட் என்ன கொடுக்குறோம்னா ஹெச்எஃப் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகேங்களா கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எங்க போகணும் calculator calculator டாட் HTML அப்படிங்கிற பேஜுக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா கமெண்ட் கொடுத்து சொல்றேன் கமெண்ட் போட்டுக்கலாம் ஸோ கமெண்ட் போட்டுக்கலாம் கமெண்ட் லைன் போட்டுக்கலாம் ஒரு மல்டிலைன் கமெண்ட் போட்டுக்கலாமா ஸோ மல்டிலைன் கமெண்ட் ஸ்டார் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த இடத்துல இந்த விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்எஃப் அப்படிங்கிறது என்ன ஸோ வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதுல அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதுல விண்டோ அப்படிங்கிறது என்ன ஸோ விண்டோ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பிரவுசர்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற போர்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அதுல இருக்கிற டேபிள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டர் இருக்குதுன்னா அந்த ப்ரொஜெக்டர் வந்து கிளாஸ்க்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ரூம் தான் ப்ரௌசர் ஓகேங்களா அந்த ப்ரௌசர்ல விண்டோ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளார இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ விண்டோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரௌசர் ப்ரௌசருடைய ஆப்ஜெக்ட் ஓகேங்களா அதாவது இந்த விண்டோ அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் என்டையர் ஓகேங்களா ஸோ என்டையர் வெப் பேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ற ஆப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ அந்த போர்டு கிளாஸ் ரூம் இருக்குது நம்ம கிட்ட நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கோம் அந்த கிளாஸ் ரூம்ல போர்டு அப்படிங்கிறது என்னது அது ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து ஹோல் கிளாஸையே வந்து என்ன பண்ணுது அந்த போர்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இந்த விண்டோ அப்படிங்கிறது தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஹோல் வெப் பேஜையே வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா புரியுதுங்களா வேற எதுவுமே இல்லை இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் இந்த மாதிரிலான விஷயங்கள்ல நிறைய இருக்கு சரிங்களா ஸோ இந்த விண்டோ அப்படிங்கிறதுக்குள்ளார ஓகேங்களா ஸோ இந்த விண்டோக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா ஸோ இந்த விண்டோக்குள்ளார அதாவது அந்த போர்டுக்குள்ளார கிளாஸ் ரூம் இருக்குது அந்த கிளாஸ் ரூம்ல போர்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ப்ரௌசர் இருக்குது ப்ரௌசர்ல விண்டோ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்குறது இந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல நம்ம லொகேஷன் அப்படிங்கிறது என்னது லொகேஷன் இப்ப லொகேஷன் அப்படிங்கறத பார்க்கணும் லொகேஷன் இந்த விண்டோக்குள்ள நம்ம எதை ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா லொகேஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்றோம் ஓகேங்களா சோ விண்டோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க அந்த பெரிய ஆப்ஜெக்ட் உள்ளார என்ன இருக்குது அதுக்குள்ளார எதை நம்ம லொகேஷன் அப்படிங்கறத நம்ம ஆக்சஸ் பண்றோம் ஓகேங்களா வேற எதுவுமே இல்லை ஓகேங்களா சோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விண்டோ டாட் லொகேஷன் அப்படின்னா விண்டோ டாட் லொகேஷன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஹெச்எஃப் விட்டுருங்க விண்டோ டாட் லொகேஷன்னா மட்டும் என்னது அப்படின்னா இது வந்து கரண்ட் பேஜோட யூஆர்எல் ஓகேங்களா கரண்ட் பேஜ் யூஆர்எல் தான் விண்டோ டாட் லொகேஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா யூஆர் இன்ஃபர்மேஷன் கரண்ட் பேஜ் அந்த யூஆர்எலோட இன்ஃபர்மேஷனை இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் விண்டோ டாட் லொகேஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அந்த யூஆர்எல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த விண்டோ டாட் லொகேஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டும் ப்ராப்பர்ட்டியும் செய்யற வேலை ஓகேங்களா இப்போ இதுல நம்ம ஹெச்எஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த யூஆர்எல் ஓகேங்களா விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்எஃப் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபுல் யூஆர்எல் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் பேஜோட அட்ரஸ் ஓகேங்களா கரண்ட் பேஜோட அட்ரஸ் ஓகேங்களா விண்டோ ஓகேங்களா நீங்க வேணா எதுல செக் பண்ணி பாக்குறீங்கன்னா கன்சோல்
டாட் லாக்ல இந்த மாதிரி விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்எஃப் அப்படின்னு போட்டீங்கன்னா இவங்களுடைய ஃபுல் யூஆர்எல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு நீங்க வேணா உங்களோட ப்ரௌசர்ல ரன் பண்ணி பாருங்க. சரிங்களா? கன்சோல் டாட் லாக் டாட் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய இப்போ கரண்ட் பேஜோட அட்ரஸ் என்ன, கரண்ட் பேஜ் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க அதுல பாத்துக்க முடியும். நீங்க வேணா உங்க சிஸ்டம்ல டைப் பண்ணி பாருங்க. ஹெச்டிடிபி அப்படின்னு போட்டுட்டு ஏதாவது ஒரு நம்பர் காட்டும். ஸ்லாஷ் ஸ்லாஷ் 120.00 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிறது அந்த லோக்கல் ஹோஸ்டோடைய இதை வந்து லோக்கல் அந்த கரண்ட் பேஜோட யூஆர்எல் என்ன அப்படிங்கிறது வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு இப்போ கரண்ட் பேஜ்ல இருந்து அதுக்கு வேல்யூவ அசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டூ குடுத்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். எங்க அசைன் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னா, கரண்ட் பேஜ்ல இருந்து இந்த பேஜுக்கு போ அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப நம்ம என்னென்ன அசைன் பண்ணியிருக்கோம் இங்க பாருங்களேன். விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ரெஃப் ஈக்குவல் டூ ஹெச்ரெஃப் அப்படின்னா என்னது நம்மளுக்கு விண்டோங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல லொகேஷன்ங்கிறது ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டில ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூஆர்எல் உடைய லிங்க் அப்படி சொல்றேன். கரண்ட் பேஜோட அட்ரஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியும். இந்த கரண்ட் பேஜோட யூஆர்எல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றது தான் எது விண்டோ டாட் லொகேஷன் அப்படிங்கிறது. ஹெச்எஃப் அப்படிங்கன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கரண்ட் பேஜோட யூஆர்எல் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துக்க முடியும். ஓகேங்களா? எதுல கன்சோல்ல பாத்துக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ இதுல வந்து என்ன இருக்கும் விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்எஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜோடைய யூஆர்எல் என்ன அப்படிங்கிறது இதுல இருக்கும். ஓகேங்களா? இதுல இருந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்ல கால்குலேட்டர் நம்ம கிரியேட் பண்ண அந்த HTML பேஜ் ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ அந்த கண்டிஷன் கால் ஆகிறப்போ அந்த கரண்ட் பேஜ்ல இருந்து அந்த நம்ம செட் பண்ணி வச்ச அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் அந்த இடத்துல நம்மளுக்கு நடந்திருக்குது. வேற எதுவுமே இல்ல. நடக்க போகுது. ஓகேங்களா? நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேள வேற ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ நியூ அப்படின்னு போட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்மளுடைய கால்குலேட்டர் ஃபைல் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாத்த நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப அந்த பாத்த சூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பாத் என்னது நான் பேர் என்ன வச்சிருக்கேன், நியூ ஃபோல்டர். நியூ ஸ்பேஸு ஃபோல்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு, இப்போ நம்ம எத சூஸ் பண்ணணும்? அந்த கால்குலேட்டர் டாட் HTML அப்படின்னு பாத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாத்து போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்போ கரண்ட் பேஜ்ல இருக்கிறது இந்த பாத் வழியா இந்த HTML பேஜுக்கு அது போய் அத டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். அவ்வளவுதான். வேலை நடக்கும். ஓகேங்களா? சோ இல்ல நம்மள வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் இந்த இடத்துல www.google.com அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த பட்டன கிளிக் பண்றப்போ கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்எஃப் அப்படிங்கிறது கரண்ட் பேஜ். கரண்ட் பேஜ்ல இருந்து www.google.com அப்படின்னு ஒரு நியூ பேஜுக்கு வந்துட்டு அது மூவ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இதுதான் இதுல நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இது நம்மளுக்கு இங்க எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இது மட்டும் இல்லாம ஹெச்எஃப் மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து 2, 3 இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆம் ஹெச்எஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அசைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ரீப்ளேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்னன்னு நம்ம பாத்துரலாம். இப்போதைக்கு ஆ இந்த ஹெச்ரெஃப் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி இப்போ வந்து அந்த பேஜுக்கு போறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அ அசைன் அப்படிங்கிறத பத்தி சொல்லித் தரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய இதுக்கு வருவோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, அலர்ட்ல வந்து லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டணும். காட்டி முடிச்ச உடனேயும் நம்மளுக்கு விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்எஃப் கரண்ட் பேஜ்ல இருந்து நீ எங்க போற ஈக்குவல் டூ கால்குலேட்டர் டாட் HTML பேஜுக்கு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, நியூ ஃபோல்டர்ல போட்டு வச்சுட்டோம்னா, சோ அத வந்து எடுத்து விட்டுறலாம். நான் கண்ட்ரோல் Z குடுத்துட்டு இத நியூ ஃபோல்டர் டெலீட் பண்ணி விட்டுறேன். அதையும் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சோ இங்க போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து என்டர் யூசர் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இங்க செட் பண்ணி வச்சிருந்த இந்த மை அட்மின் இத அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுறேங்க. சரிங்களா? இங்க போட்டேன் மை அட்மின். சோ இந்த 1, 2, 3, 4 இந்த பாஸ்வேர்டையும் நாம காப்பி பண்ணி, சோ கரெக்ட்டா இந்த பாஸ்வேர்ட இங்க போட்டு லாகின் குடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே செக் பண்ணியாச்சு. அதனால கரெக்ட்டா சொல்லிருச்சு. லாகின் சக்சஸ்ஃபுல். ஓகே. இப்போ நம்மளுக்கு அந்த பேஜ்க்கு போகணும்.
கிளிக் பண்ண உடனேயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேஜ் லோட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஆ லாகின் சக்சஸ்ஃபுல். ஓகேங்களா? அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் லெஃப்ட் 2ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம லெஃப்ட்ட காட்டுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் டாட் எச்டிஎம்எல் யூர் ஃபைல் குட் நாட் பி ஆக்சஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் இங்க என்ன செட் பண்ணி வச்சிருக்கேன்? ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு எரர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ கால்குலேட்டர் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல். இந்த பாத் வந்து கரெக்ட்டா நம்ம செட் பண்ணாததுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஜுக்கு ஏதோ போகல. ஓகேங்களா? சரி அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே. ஓகேங்களா? இதுல என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. ஸோ இதுல அ CALCULATOR கால்குலேட்டர் டாட் HTML CALCU விட்டுட்டேன். சி விட்டுட்டேன். ஸ்பெல்லிங்ஸ் கால்குலேட்டர் டாட் HTML இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால தான் நம்மளுக்கு இந்த மாரி ஆகுது. ஓகேங்களா? இப்போ யுவர் ஃபைல் குட் நாட் பி ஆக்சஸ்ட். நாம என்ன பண்ணலாம்னா, திருப்பி லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? மை அட்மின் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? நேரம். அதனால தான் அப்படி எரரா வருது. வேற எதுவுமே இல்ல. டைம் அப்படி. ஓகே. இப்ப நம்ம என்னன்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு, இங்க போட்டுக்கலாம். ஸோ லாகின் குடுக்குறோம். லாகின் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே. இப்போ அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் யூ ஹேவ் அப்படின்னா 2 இருக்குன்னு சொல்லி காட்டிருச்சு. அப்போ ஓகே குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்க்குள்ள கரெக்ட்டா போயிருச்சு. எங்க வந்துச்சு பாருங்களேன். கால்குலேஷன் நம்ம குடுத்த டைட்டில் இருக்குது. கால்குலேட்டர் டாட் HTML அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளார போயிருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல பண்ணல. ஸோ அதனால இப்படி காட்டுது. ஓகேங்களா? ஓகே. டிரைவ்ல இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பாருங்களேன், என்ன ஆயிடுச்சுன்னா, விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ரெஃப் அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம். குடுத்த உடனேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம பாருங்களேன், நம்மளுக்கு பேக் பட்டன் இந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, திருப்பி பேக் குடுக்குறேன். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, லாகின் பேஜ்க்கே மறுபடியும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாரி தான் பண்ணோம். பேக் பட்டன் குடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லாகின் பேஜ்க்கு வந்துருச்சு. திருப்பியும் லாகின் பண்ணி உள்ள போற மாரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா, பேக் பட்டன்ல நம்மளுக்கு வரக்கூடாது. பேக் வரக்கூடாது. அங்கேயே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விண்டோ டாட் லொகேஷன் டாட் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் ஓகேங்களா? விண்டோங்கிறது ஆப்ஜெக்ட், லொகேஷன்ங்கிறது நம்மளுக்கு என்னது? ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து டாட் ஹெச்ரெஃப் அப்படிங்கிறத குடுத்து ஆக்சஸ் பண்ணோம்னா, கரண்ட் இந்த பேஜ் உடைய அட்ரஸ நம்மளுக்கு காட்டும். அதுதான். ஓகேங்களா? இந்த ஹெச்எஃப். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொன்னு கமெண்ட்ல இது போடுறேன். கமெண்ட்ல போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஹெச்எஃப்க்கு பதிலா நம்ம என்ன சொல்றேன் அப்டின்னா, அசைன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்னு சொன்னான். ஓகேங்களா? சோ இந்த ஹெச்ரெஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன பண்ணுது? நியூ பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணும். ஓகேங்களா? நியூ பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணும். இந்த ஹெச்ரெஃப் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்ரெஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆ விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்ரெஃப் அப்படின்னு குடுத்தீங்கன்னா என்ன நடக்குது? அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட் பேஜ் உடைய அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுது. கரண்ட் பேஜ் உடைய அட்ரஸ். அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்புறம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நியூ பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணும். ஓகேங்களா? நியூ பேஜ்க்கு ரீடைரக்ட் டூ நியூ பேஜ். நியூ பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணும். அது ஒரு லாஜிக். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஹெச்எஃப் என்ன பண்ணும்னா, ஹிஸ்டரி சேவ் பண்ணும். ஹிஸ்டரி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஹெச்எஃப் ஓட வேலை. ஓகேங்களா? சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, இந்த விண்டோ டாட் ஹெச்எஃப் லொகேஷன் டாட் ஹெச்எஃப்க்கு பதிலா நாம என்ன குடுக்குறோம்னா, அசைன் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? டாட் அசைன் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஆ ஹெச்ரெஃப் அப்படிங்கிறதும் ஹெச்ரெஃப் மாரியே தான் என்னது நம்மளுக்கு இந்த அசைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த அசைன்ல நாம எப்படி குடுப்போம் அப்படின்னா, ஈக்குவல் டூன்னு அசைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ இந்த என்னன்னு குடுப்போம்னா, அசைன் பிராக்கெட்டுக்குள்ள. அது ஒரு ஃபங்ஷன். href அப்படிங்கிறது. சாரி அசைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஆ href அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அசைன் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபங்ஷன். அசைன்ங்கிற ஃபங்ஷன். இப்ப இந்த ஃபங்ஷனுக்குள்ளார நம்ம சொல்லணும். நீ எங்க போகணும்? அப்ப நம்ம வந்து கால்குலேட்டர் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிற இடத்துக்கு போ. அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு ஃபங்ஷன். அசைன்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். அசைன் அப்படிங்கிறது வந்து என்னது?
ஃபங்ஷன். ஓகேங்களா? இதுல ஹெச்ரெஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே. இப்போ நம்ம இந்த அசைன் வந்து என்ன பண்ணுது? அசைன்ங்கிற ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா, சேம் ஹெச்ரெப் மாரியே தான். என்ன பண்ணும்னா, கரண்ட் பேஜ்ல இருக்கிற அந்த இதுலருந்து நம்மளுக்கு அந்த பேஜ்க்கு கூட்டிட்டு போகும். ஓகேங்களா? சோ இதுவும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரீடைரக்ட் டூ நியூ பேஜ் ஆகும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் நம்மளுக்கு ஹிஸ்டரி வந்து சேவ் ஆகும். சேம் வந்து ஹெச்ரெஃப் மாரியே தான் அசைன் அப்படிங்கிற ஃபங்ஷனும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த அசைனுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்னா, ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? அதுவும் ஒரு ஃபங்ஷன். ஓகேங்களா? சோ இந்த ரீப்ளேஸ நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, ஆ இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் வந்து நடக்கும். ரீப்ளேஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆனா இதுல என்ன ஆகாது? இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி சேவ் ஆகாதுன்னு சொல்றாங்க. டோன்ட் நாட் சேவ். ஓகேங்களா? இப்போ இந்த ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி ஹிஸ்டரி சேவ் பண்ணா, நான் சேவ் ஆகாது அப்படின்னா நமக்கு என்ன நடக்காது? சோ பேக் வந்து நம்மளால வர முடியாது. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த ரீப்ளேஸ்ங்கிறது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? டாட் ரீப்ளேஸ் இந்த ஃபங்ஷனுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம்னா, டபுள் கோட்ஸ் குடுத்துட்டு கால்குலேட்டர் டாட் எச்டிஎம்எல் அப்படின்னு குடுப்போம். இப்படி போயிடும். இல்ல. சோ இது வந்து இவ்வளவுதான். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது. சோ அதனால நம்ம எத யூஸ் பண்ணணும்? லாகின்க்கு அப்புறம் நம்மளுக்கு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சோ ப்ரீவியஸ் பேஜ்க்கு போகாம இருக்கணும். போகக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா லாகின்க்கு அப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. சோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அங்க பாத்துரலாம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணி பாத்துட்டோம்னா, ஹெச்ரெஃப் ஒர்க் பண்ணி பாத்துட்டோம். அதாவது இந்த கண்டிஷன் மட்டும் ட்ரூவா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலா நாம இப்ப என்ன பண்ணி பார்க்கணும்னா, அசைன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஏஎஸ்எஸ்ஐஜிஎன் அசைன் பிராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளார கால்குலேட்டர் டாட் ஹெச்டிஎம்எல் ஓகேங்களா? அப்படின்னு குடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, திருப்பியும் வந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பேஜ. இப்ப யூசர் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் வந்து மை அட்மின் அப்படிங்கிறது. சாரி யூசர் நேம். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு. லாகின் குடுக்குறோம். லாகின் சக்சஸ்ஃபுல்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே குடுக்குறோம். சோ அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் யூ ஹேவ் நம்மளுக்கு 2 இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அசைன் குடுத்தோனயும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கால்குலேட்டர் அப்படிங்கிற பேஜ்க்கு போயிடுச்சு. ஓகேங்களா? கால்குலேட்டர் பேஜ்க்கு வந்துருச்சு. சோ நம்ம பேக் பட்டன் குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து ஹிஸ்டரி சேவ் ஆயிருக்கும். அசைன் குடுத்தாலும் நம்மளுக்கு ஹிஸ்டரி சேவ் ஆயிருக்கும். ஹெச்ரெஃப் மாரியே தான். ஓகேங்களா? என்ன ஹெச்ரெஃப்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அசைன்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அவங்க? ரீப்ளேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு ஹிஸ்டரி சேவ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவங்க என்ன குடுத்திருக்காங்கன்ட்டு. சோ ரீப்ளேஸ் அதுல வந்து டபுள் கோட்ல கால்குலேட்டர் டாட் எச்டிஎம்எல் அப்படின்னு குடுக்குறோம். குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்பதானே சேவ் பண்ணியிருக்கோம். அதனால பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் வந்து மை அட்மின் அப்படின்னு நம்ம குடுத்துறோம். யூசர் நேம் வந்து மை அட்மின் குடுத்துறோம். பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துறோம். குடுத்துட்டு லாகின் பட்டன் கிளிக் பண்றோம். லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு குடுத்துறோம். அட்டெம்ப்ட்ஸ் லெஃப்ட் யூ ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் அப்படிங்கிற பேஜுக்குள்ள வந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு? பேக் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. எதனால? நம்ம ரீப்ளேஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப லாகின் பேஜ்க்கு போயிட்டீங்கன்னா, நீங்க வெளில வர முடியாது. ஓகேங்களா? அப்போ லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து இங்க நம்மளுக்கு தேவை. எங்க? கால்குலேட்டர் டாட் எச்டிஎம்எல் அதாவது நம்ம உருவாக்க போற இன்னொரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, லாக் அவுட் பட்டன் தேவை. அப்ப லாக் அவுட் குடுத்த உடனே நம்மளுக்கு என்ன நடக்கும்? இந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் மெயின் பேஜ்க்கு லாகின் பேஜ்க்கு நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு வேலைகள். ஒரு பிகினரா நாம இதிலிருந்து ஒரு லாகின் பேஜ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது இன்னமும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, லாகின் பேஜ வந்து வேற மாரி பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெறைய வழிகள பில்ட் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு பிகினரா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இதுல ஷேர் பண்ணியிருக்கோம். சோ இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு அட்வான்ஸ் லெவல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கிரியேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இந்த பிகினிங்ல கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல்ல கண்டிப்பா அப்ளை பண்ணுவோம். இதெல்லாமே நம்மளுக்கு அங்க யூஸ் ஆகும். சோ நம்ம அங்க வந்து அலர்ட் பட்டனும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன வந்து ஷோ பண்ணி கூட வைக்கலாம்.
சரிங்களா? அ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட்க்கு பதிலா நம்ம எல்லாத்துலயும் அலர்ட் குடுத்துட்டு வந்திருக்கோம். அலர்ட்க்கு பதிலா அந்த எந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபார்முக்கு கீழ ஒரு பேராகிராஃப் டேக்கோ இல்லன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு H1 டேக்கோ, ஒரு H3 டேக்கோ ஏதோ ஒண்ணு போட்டுட்டு, அ அதுல வந்து நம்மளோட ஐடி கிரியேட் பண்ணி, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபார்முக்கு கீழயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் சக்சஸ்ஃபுல் இல்லன்னா லாகின் வந்து ஃபெயில்டு ஆ இல்லன்னா 66 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம டெக்ஸ்ட்டாவே டிஸ்ப்ளே பண்ணி காட்ட முடியும். எல்லா இடத்துலயும் அலர்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா. புரியுதுங்களா? சோ அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? நம்ம இப்போ கால்குலேட்டர் அப்படிங்கிற பேஜுக்கு வந்துட்டோம். லாகின் பண்ணிட்டு உள்ளார வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு லாக் அவுட் பட்டன் கிரியேட் பண்ணணும். லாக் அவுட் பட்டன் கிரியேட் பண்ணா, நம்ம எங்க போயிறணும்? இந்த பேக் போயிட்டு நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இந்த பேஜுக்கு நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிரும். லாகின் பேஜுக்கே வந்துரணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஆ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்றது? இந்த ஆப்பரேட்டர்ஸ வச்சு ஒரு கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு பார்க்கலாம். இதுல இருந்து ஒரு பேசிக் கால்குலேட்டர்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் கால்குலேட்டர் வரைக்கும் ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு மீடியமா கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அதுல வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ண நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிகினரா நம்ம வந்து இத கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த செஷன்ல செஷன் 9 அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செஷன் 8 ஓட கன்டினியூஸா அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்றது? இந்த லாகின்ல இருந்து எப்படி கால்குலேட்டர் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.